ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கிச்சடி எப்படி ஈஸியாக குயிக்காக பண்ணுறதுன்னு சொல்லட்டுமா? இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கடுகு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா சோம்பு எடுத்திருக்கேன். அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஒரு லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, அது போக காலிஃப்ளவரும் எடுத்திருக்கேங்க. அதுதான் மெயின். காலிஃப்ளவர் போட்டால் நல்லாயிருக்குமான்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பிங்க் சால்ட் தாங்க ஆட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா வானிலையில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்புலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு லைட்டாக செவக்கும் போதே ஆனியனை போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டதுக்கப்புறம் சில்லிஸ் போட்டுக்கோங்க. சில்லிஸ் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாவும் 4 வர மிளகாவும் எடுத்திருக்கேங்க. பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. பீன்ஸோடு இருக்கிறனால பார்த்து எடுத்து பேக் பண்ணுங்கள். குட்டீஸ் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறதா இருந்தால் அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டதுக்கப்புறமாவே உடனே பீன்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா பீன்ஸ் தான் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா இந்த கிளாஸ் அளவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சேமியா எடுத்திருந்தேன். அந்த சேமியா பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அது கரெக்டாக செமி லிக்விட் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. ஏன்னா காலிஃப்ளவர் ஏற்கனவே சுடு தண்ணியில் உப்பு போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அது கூட புதினாவை போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் புளிச்சு விடுங்க.